ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ராஜசேகர். ஸோ இன்றைக்கி செஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம யூஸ்வலாக எக்ஸல் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 3 விஷயம் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒன்று வந்து ரேஞ்சு, அடுத்த அரே, அடுத்ததாக நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா வந்து கிரிட்டேரியா. ஓகேவா? ஸோ இந்த 3 பேசிக் திங் நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டுமே தான் ஒரு ஃபார்முலாவை நம்ம வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஃபார்முலா க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு நமக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஈக்குவல் டு நம்ம என்ன ஃபார்முலா வேணுமோ அதை நம்ம கீப் பண்ணும்போது வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ்வலாக VLOOKUP பார்க்கலாம். ஸோ VLOOKUP கொடுக்கும்போது லுக்கப் வேல்யூ, டேபிள் அரே, காலம் இண்டெக்ஸ், ரேஞ்ச் லுக்கப், ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து சில விஷயம் இருக்கும். அப்போ நம்ம அது என்னன்னு தெரிஞ்சால் மட்டுமே தான் நம்மளால் ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரேஞ்சுன்னு நம்ம பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு சில சினாரியோஸ் நம்ம பார்க்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ டேபிள் நம்மளுக்கு வந்து ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது, அதில் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸ்டூடெண்ட் நேம் நம்ம ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். இதில் வந்து அவங்க படிக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட், இல்லை செக்ஷன் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 10 நேம்ஸ் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ A, B, C, D, E, F, G, H, ஐன்னு ஒரு 9 ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்காங்க. ஸோ ஒருத்தவங்களோட செக்ஷன் வந்து இவங்க வந்து A, இவங்க வந்து A, ஸோ B, இவங்க B, இவங்க B, இவங்க C, இவங்க C. ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட் நேம்ஸு, இது வந்து செக்ஷன். ஸோ நம்ம இதுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்குது. ஏக்கு பேரெலாம் நம்ம 1 கொடுத்துக்கலாம், ரோமன் லெட்டர் 1 கொடுத்துக்கலாம். ஸோ பிக்கு பேரெலாம் ரோமன் லெட்டர் 2 கொடுத்துக்கலாம். ஸோ சிக்கு பேரெலாம் ரோமன் லெட்டர் 3 கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ சம்திங் இது ஒரு டேட்டா உங்களுக்கு. ஸோ இந்த டேட்டாவிலேருந்து நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ரேஞ்சுனா என்ன, கிரிட்டேரியானா என்னன்னு சொல்லி நம்ம அரைவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து இதில் இத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க. எனக்கு இதில் வந்து ஹெச்சை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணணும். இத்தனை 9 பேரில் எனக்கு ஹெச் எங்கே இருக்காங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குது. ஹெச்சை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அந்த ஹெச்சுங்கிறது தான் கிரிட்டேரியா. நம்ம தேடக்கூடிய பொருள் தான் நம்மளுடைய கிரிட்டேரியா. நம்ம ஹெச் தான் நம்ம தேட போகிறோம். நம்ம ஹெச்சுங்கிற ஸ்டூடெண்ட் தான் நம்ம தேட போகிறோம். எங்கே போய் தேட போகிறோம்? நம்ம ஸ்டூடெண்ட் நேமில் போய் தேட போகிறோம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் நேம்ங்கிற ஒரு காலம் இருக்குது பார்த்தீங்களா? ஸ்டூடெண்ட் நேம்ங்கிறது ஒரு செக்ஷனு, அதில் 9 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த செக்ஷனுக்குள்ளே தான் போய் ஹெச்சை தேட முடியும். இந்த செக்ஷனில் போய் தேட முடியாதுல, ஹெச் இந்த செக்ஷனில் இருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த செக்ஷனில் போய் இந்த பர்டிகுலர் செக்ஷன் நம்ம தேடுறதா, இதுக்கு பேர் தான் ரேஞ்ச். ஓகே, புரியுதா? இப்போ நம்ம கிரிட்டேரியா என்னன்னு பார்த்துட்டோம், ரேஞ்சுனா என்னன்னு பார்த்துட்டோம். அரேனா என்ன? அரேனா வந்து ஓவரால் அந்த டேபிள் தான் அரே. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு எந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரியாது. அந்த ஸ்டூடெண்ட்டு நேமில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ரேஞ்ச் கிரிட்டேரியா யூஸ் பண்ணோம். இப்போ வந்து நம்ம அரே எப்படி யூஸ் பண்ணுறோன்னா வந்து எனக்கு வந்து தேர்டுங்கிற செக்ஷனில் ஸ்டூடெண்ட் ஹெச் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நான் தேட போகிறேன். புரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு பார்த்தவங்க இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு எனக்கு ஸ்டூடெண்ட் நேம் மட்டும் தெரியும். எனக்கு ஸ்டூடெண்ட் நேமில் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணுறேன். அந்த ஸ்டூடெண்ட் இந்த ஸ்கூலில் அந்த செக்ஷனில் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணும்போது எனக்கு ஸ்டூடெண்ட் நேம் மட்டும் இருந்தால், எனக்கு ரேஞ்ச் மட்டும் இருந்தால் எனக்கு போதும் எனக்கு. பட் ஆனால் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக வந்து எனக்கு 3rd ஸ்டாண்டர்டில் ஜிங்கிற ஸ்டூடெண்ட் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தேடணும் அப்படின்னா வந்து ஸோ அதுதான் அரே. ஸோ குரூப் ஆஃப் டேட்டா வந்து நம்மளுக்கு அரேன்னு சொல்லுவோம். புரியுதா? இப்போ நம்ம வந்து 3rd ஸ்டாண்டர்டில் போயிட்டு 3rd செக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஜின்னு இருக்காங்களான்னு பார்க்க போகிறோம். ஜின்னு இருந்தால் எஸ், ஜி இல்லைன்னா நோன்னு கொடுக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டு இந்த செக்ஷனில் இல்லை அப்படின்னு தான் கொடுக்க போகிறோம். புரியுதா? ஸோ இதுதான் ரேஞ்ச், அரே, கிரிட்டேரியா 3க்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஸோ இது 3 பேசிக் திங்க் உங்களுக்கு. இந்த 3 நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டுமே தான் உங்களால் வந்து ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ண முடியும். புரியுதா? ஸோ உங்களுக்கு இதில் ஃபர்தராக கிளாரிஃபிகேஷனாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.